படம் சூப்பராக இருக்குண்ணா. 5க்கு 4.5 ரேட்டிங் கொடுக்கலாம். செம்மையாக இருக்குது, ஒர்த்து வாட்ச், காசு வேஸ்ட்லாம் சொல்லவே முடியாது. சங்கர் படம் மாதிரி சங்கர் சாரோட படம் வந்து எப்போவுமே அந்த ஒரு பிரம்மாண்ட அந்த ஸ்டேஜில் பார்த்த மாதிரி, இது வந்து கொஞ்சம் அரசியல் பேஸ் பண்ணி எடுத்திருந்தாலுமே இதுலேயுமே நிறைய பிரம்மாண்டம்லாம் கொடுத்துருக்காரு. அந்த கோல்டு செட்டிங்லாம் போட்டு அந்த ஒரு 10 நிமிஷம் அந்த சீனுக்குலாம் பயங்கர பிரம்மாண்டம் காமிச்சிருக்காரு. சூப்பராக இருக்குது. அந்த கமல் சார்லாம் நம்ம சொல்லவே முடியாது. நான் அவர்லாம் செம்ம வேறு லெவல். அவரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அவரோட ஆக்ஷனு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் வந்து அனிருத் சாரும் நல்லா தான் பண்ணியிருந்தாரு. பட் நாங்கள் ஏஆர் ரஹ்மானை எதிர்பார்த்தது, பட் அவர் இல்லாதது ஒரு சின்ன ஒரு மைனஸாக தெரிஞ்சு. மற்றபடி அனிருத் தான் நல்லா பண்ணியிருக்காரு. ஏஆர் ரஹ்மானாக தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸ்லாம் வந்திருக்குமோ. இதில் வந்து ஏதோ மியூசிக் கொஞ்சம் மிக்ஸ்டாக போட்ட மாதிரி இருந்தது. இந்தியன் 1 or 2 இது ரொம்ப 1 வந்து நான் சின்ன வயசில் பார்த்ததுண்ணா. அந்தளவுக்கு எனக்கு ஸ்டோரி ஞாபகம் இல்லை. பட் நான் இந்தியன் இது ஃபஸ்ட் டைம் நான் புதுசாக பார்க்குற மாதிரி எனக்கு ஸ்டோரி சூப்பராக இருந்தது, பிடிச்சிருந்துரும். கமல் சார் அவர் ஏஜுக்கும் அந்த ஆக்டிங்க்கும் சம்மந்தமே இல்லை, நான் வேறு லெவலில் இருந்தது. பார்ட் 3க்கு வெயிட் பண்ணுறோம். சங்கர் படம் மாதிரி இருந்துச்சு. அப்படியே எப்படி இந்தியன் 1ம் அதே மாதிரி இந்தியன் 2 இப்போ இந்தியன் 3க்கு ரொம்ப ஈகராக இருக்குது. மியூசிக்ல எப்படி இருந்துச்சு? அனிருத் மியூசிக் சொல்லவே வேணாம்னா மாசாக இருந்தது எல்லாமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப லேக் ஆன அப்படியெல்லாம் இல்லைண்ணா, அப்படியே ஒரு மாதிரி ஃப்ளோவில் தான் போச்சு, கரெக்டாக இருந்தது. அது எப்படி ஸ்லோவாக போகணுமோ அதுக்கேற்ற மாதிரி போயிட்டு கரெக்டாக இருந்தது. பட் பார்ட் 3க்கு ரொம்ப ஈகராக இருக்குது. இந்தியன் 1 இந்தியன் 2 இது ரொம்ப பிடிச்சது. இந்தியன் 1ம் பார்த்துருக்கேன், 2வும் பார்த்துருக்கேன். பட் 2ல் வந்து இன்னும் கொஞ்சம் புதுசாக இருந்தது. இந்தியன் 1 விட அவர் எப்போ வருவார் அந்த மாதிரி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மூவியாக இருந்தது 2. இப்போ படம் எப்படி இருந்ததுன்னா, நாங்கள் எப்போ தான் தேட்டரை விட்டு வெளியே போகிறோன்னு அந்தளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்தளவுக்கு உட்காரவே முடியல, கதற விட்டாங்க. ஆமாம், ரொம்ப கதற விட்டாங்க. கமல் எப்படி பண்ணியிருக்காரு? கமலோட ஆக்டிங் வந்து நார்மல் எல்லா படத்தில் இருந்த மாதிரி தான் இருந்தது ஆக்டிங். எங்கே படம் கோட்டை விட்டாங்க? படம் வந்து இந்த லாஸ்ட் 30 மினிட்ஸ் இருக்குல்ல, அந்த சேஸின்ல ரொம்ப அப்படியே வந்து இழுத்து அடிச்சிட்டாங்க. வந்து லாஜிக்கே இல்லாமல், லாஜிக் இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் ரொம்ப பார்க்கவே முடியல சுத்தமாக. அனி எப்படி பண்ணியிருக்காரு? அனிருத் நல்லா பண்ணியிருந்தார். 1 or 2 இந்தியன் 1 இந்தியன் 2 இந்தியன் 1 தான். அட்டு ஃப்ளாப் ப்ரோ. தாத்தா கதறு விடாரு, தாத்தா எங்களை கதற விட்டாரு. அடுத்து தளபதி எல்லாரையும் தளபதி தான் எப்பவுமே நல்லா தூங்கணும். கதற விட்டார் ப்ரோ சங்கர் எல்லாரும் சேர்ந்து. அப்புறம் எங்கள் பாஸ் சொல்லுவார் எப்படி இருந்துச்சு. நல்ல படம் தான் ப்ரோ, பார்க்கலாம். ஒன் டைம் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நல்ல படம் தான். சங்கர் படம் மாதிரி ஃபேமிலியாக பார்க்கலாம். படம் மாதிரி அப்படி கேட்காதீங்க. ஓகே, நல்ல படம் தான், போய் பார்க்கலாம். என்ன ஃபேமிலியாக பார்க்கலாங்கிறார். சாங் பார்த்தல ஆமை விட்டுட்டு இருக்காங்க வயிற்றுல. கமல் எப்படி பண்ணியிருக்காரு? கமல் ஆஸ் யூஷுவல் சூப்பர். மியூசிக்லாம் நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் என்ன எப்படி போறா? நல்லா இருக்கு ப்ரோ, கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. எல்லாம் பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். பார்த்த அளவுக்கு இல்லை. இந்தியன் 1 அளவுக்கு 2 1 அளவுக்கு சுத்தமாக இல்லை. 1 அளவுக்கு சுத்தமாக இல்லை. ஏன் இவ்வளோ? இல்லை சுத்தமாக இல்லை. 1 என்ன மாதிரி படம் இது? அந்த அளவுக்கு இல்லை ப்ரோ, ரொம்ப சுமார் தான். மாதிரி இருக்கா இல்லை? சங்கர் சார் மூவி மாதிரி இருக்குது, ஆனால் நம்ம பார்க்குற மூவி மாதிரி இல்லை, ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. என்ன எதிர்பார்த்து வந்தீங்க படத்துக்கு? இந்தியன் படம் எதிர்பார்த்து வந்தோம். இந்தியன் படம் இல்லை, இது வேறு ஏதோ படம் மாதிரி இந்த இருக்குது. படத்து கூட கம்பேர் பண்ண இல்லை கம்பேரிசன்லாம் இல்லை. இந்தியன் 1 கூட கம்பேரிசன் பண்ணால் ரொம்ப மோசம். இப்போ தேர்ட் பார்ட் லீடு நல்லா கொடுத்துருக்காங்க. மியூசிக் ரொம்ப மோசம். தாத்தா பாட்டு மட்டும்தான், அது கூட யாருமே டான்ஸ் ஆடல, ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. சுத்தமாக இல்லை, ஏஆர் அளவுக்கு இல்லை. சீரியஸாக நிற்கவே முடியாது, கூட நிற்கவே முடியாது. என்னடா கரெக்டு தானே? ஏஆர் அளவுக்கு நிற்கவே முடியாது தலைவா. இந்தியன் படத்துக்கு ஏஆர் தான், இவரெல்லாம் வேலை மாட்டார். பார்ட் 3க்காக தான் வெயிட்டிங். சில இடத்துல மியூசிக் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். படம் ஓகே தான் ப்ரோ, ஆனால் 3 தான் கொடுக்கலாம் 5க்கு. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. கமல் நல்லா தான் ஆஸ் யூஷுவல் அவர் ஆக்டிங்கில் பண்ணிட்டாரு. இந்தியன் 1 அளவுக்கு 2 இருக்கா? இல்லை ப்ரோ, 1 இங்கேனா 2 இங்கே தான் ப்ரோ. என்ன எதிர்பார்த்து வந்தீங்க படத்துக்கு? படம் கொஞ்சம் அந்த 1க்கு இருந்த ஹைப் இருக்கும்னு நினச்சோம் ப்ரோ, அந்த ஹைப் இல்லை. ஆனால் அது வெளியே கொடுத்துருந்தாங்க, ஆனால் படத்தில் இல்லை அவ்வளோ. சித்தார்த்தில் எப்படி பண்ணி? சித்தார்த் நல்லா பண்ணியிருந்தார் ப்ரோ. அனியோட மியூசிக் ஓகே, ஆனால் ஒரு சில இடத்துல வந்து ரொம்ப ஹையாக இருந்த மாதிரி இருக்குது. சங்கர் படம் மாதிரி இல்லை. சிம்பிளாக சொல்லணும்னா 1996 இந்தியன் மூவி வரும்போது அவருக்கு ஏஜ் 70. அப்போயே அவர் கொஞ்சம் நொண்டுவார், அவர் ரொம்ப ஆக்டிவாக இருக்க மாட்டார். இப்போ இந்த படம் ஆஃப்டர் 27-28 இயர்ஸ் கழிச்சு வந்திருக்கு. இது ரொம்ப ஆக்டிவாக இருக்கார். ஸோ வந்து சேனாபதியோட கண்டினியூஷன் மாதிரி இல்லை, கமல்ஹாசனுக்கு வயசான கெட்டப்பில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள். படம் ரொம்ப ஒரு கான்செப்ட் வந்து இந்தியன் 1ல் வந்து பார்த்திங்கன்னா சென்டிமெண்ட் ரொம்ப இருக்கும். ஒருத்தவங்க 2-3 எல்லாரையும் வந்து யார் யாரெல்லாம் வந்து ஃப்ராட் பண்ணுறாங்களோ எல்லாருக்கும் அவங்கள சாவடிக்கிறதுக்கு பழி வாங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரீசன் இருக்கும். பட் இதில் எதுவுமே கிடையாது. ஒரு 2-3 கேஸ், ஐ மீன் 2-3 விஷயங்கள் நடந்த உடனே கோ பேக் இண்டியன் சொல்கிறது வந்து நாட் கான்செப்டே இல்லை. சங்கரோட வர்ஸ்ட் எவர் மூவி என்ன கேட்டிங்கன்னா, கமல்ஹாசனோட ஸ்பெஷாலிட்டி எதுவுமே பெருசாக தெரியல. ஓகே,
அனிருத்தோட பெஸ்ட் இல்லை இது. இதில் என்ன ஏஆர் நடுவில் ஸ்கோர் பண்ணிட்டார். பிகாஸ் பார்ட் 1ல் இருக்கிற அந்த மியூசிக் பிஜிஎம்லாம் எடுத்து இதில் போட்டுட்டாங்க. ஸோ அதில் கொஞ்சம் ஸ்கோர் ஆகிடுச்சே தவிர அனிருத்துக்கு சொல்கிற மாதிரி எதுவும் பெருசாக இல்லை. படம் ஃப்ளாப். பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு ப்ரோ, அது கமலஹாசன் அவரோட ஒரு ஆக்டிங் நல்லா இருந்துச்சு ப்ரோ. சித்தார்த்ல எப்படி பண்ணி ப்ரோ பரவாயில்ல ப்ரோ, சித்தார்த் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அவங்க ரோல் பண்ணியிருக்காங்க ப்ரோ, பட் ஒரு தடவை பார்க்கலாம். ஓகேங்க. தேர்ட் பார்ட் மேபி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் பார்ட் இருக்கிறதுலே 2 பார்ட்லேயும் ரொம்ப மோசமானதெல்லாம் செகண்ட் பார்ட்டில் வச்சுட்டாங்க. சங்கர் எப்படி பண்ணியிருக்காரு? அதான் ஒழுங்காக பிரிக்க முடியல அவரால். அவர் ஒரு படமாக எடுத்துகிட்டு 2ஆக பிரித்ததுனால அவருக்கு எப்படி பிரிக்கணும்னு தெரியாமல் பிரிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். தேர்ட் பார்ட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கமல் எப்படி பண்ணியிருக்காரு? கமல் நல்லா தான் பண்ணியிருக்காரு. அவர் எஃபர்ட்லாம் எல்லாருமே போட்டிருக்காங்க. ஆனால் அது கரெக்டாக அமையலைன்றது தான் வருத்தம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. தேட்டரில் கதறிட்டாங்க அந்த மாதிரி போயிடுச்சு. சங்கர் படம் மாதிரி இருக்கா? இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லோவாக போயிடுச்சு. கிளைமேக்ஸ் ரொம்ப மொக்கையாக கொடுத்துட்டாங்க. அதை கொஞ்சம் பெட்டராக பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். இவர் வந்து பட் இது எல்லாமே ஒரு இல்லை, பட் இது எல்லாமே 3க்கான ஒரு லீடு கொடுக்குற ஒரு இது மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம் 3 எப்படி இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி. 1 or 2 1 தான் ப்ரோ. கண்டிப்பாக ஒன்று தான் எப்பயும் பெஸ்ட்டு ப்ரோ. எல்லா படத்துலையும் ஒன்று தான். மியூசிக் சாங்லாம் எப்படி இருந்துச்சு? மியூசிக் வேறு லெவல் ப்ரோ. மியூசிக் நல்லா இருந்துச்சு. ஆனால் கிளைமேக்ஸ் ஒன்று தான் கொஞ்சம் ட்ராபேக்காக போச்சு. ஃப்ரீடம் ஃபைட்டர் மாதிரி ரீட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவரோட பாஸ்ட்டுக்கு காட்டுற மாதிரி இருக்கும் போல். அதாவது அந்த பாஸ்டோட இது 1லேயே கொஞ்சம் காமிச்சிருப்பாங்க, பட் 3ல இன்னும் கொஞ்சம் இதுவாக. ப்ரோ ரொம்ப சுமார் தான் ப்ரோ. எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த லெவல் இல்லை. எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க, என்ன கிடைச்சது? நம்ம இப்போ ரீசெண்டாக வந்த மகாராஜா படம் பார்த்தோம். அதெல்லாம் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருந்துச்சு. அது மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன் எதிர்பார்த்தோம். பட் அந்த அளவுக்குலாம் இல்லை. ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது கதை. சங்கர் படம் மாதிரி இருக்கா? இல்லை சங்கரோட டேரக்ஷன் மாதிரியே தெரியல. நிறைய இடத்துல கொஞ்சம் ஃப்ளாஸ் இருந்துச்சு. ட்விஸ்ட் அண்ட் டர்னே சுத்தமாக இல்லை ப்ரோ. கடைசி அந்த ஒரு 2 minutes பரவாயில்ல. மியூசிக் நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு சாங் தேவையில்லாத மாதிரி இருந்துச்சு. பட் மியூசிக் நல்லா தான் இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்துச்சு. இந்தியன் 1 தான் ப்ரோ. படம் நல்லா ஆக்ஷன்லாம் நல்லா இருந்திருக்குன்னு நினச்சோம். ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. அந்தளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ரொம்ப மொக்க. லைக் ப்ரொடக்ஷனுக்கு ஸ்க்ரீனிங்லாம் நல்லா வரும்னு நினச்சேன். பட் அந்தளவுக்கு ஒர்த்து ரொம்ப ஒஸ்ட்டு. தாத்தா வந்தார், ரொம்ப கதற விட்டு போயிட்டார். அந்த விஎஃப்எக்ஸ் சிஜிஐ எல்லாம் பண்ணியிருக்காங்களே. அப்புறம் அந்த மாஸ்து எல்லாம் இந்த நானும் ஒரு கம்போசிட்டிங் எடிட்டிங் தான். ஸோ வேறு லெவலில் வச்சு செஞ்சுட்டாங்க. வேறு லெவல் வரும். ஸ்டோரி நல்லா இருக்குது. ஆனால் என்ன இப்போ ஸ்டோரி ஜஸ்ட் கொஞ்சம் தான் காட்டிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஃப்யூச்சரில் ஐ திங்க் அதான் 2025ல் வரப்போகுது. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி எனக்கு அந்த மாதிரி எதுவுமே ஃபீல் ஆகும். நல்லா இருந்துச்சு. ஆக்ஷன்ஸ் அந்த ஃபைட்டிங் லைக் அந்த பழைய இந்தியன் இங்கிலீஷில் அதோட கம்பேர் பண்ணும்போது வேறு லெவல். ஒன்னோட இதுவும் பெஸ்ட்டு தான். பட் அந்த அது வேறு லெவலு. இதோட நல்லதாக இருக்குது. இன்னும் போக போக வரும். ஸ்டோரி பேஸ் ஸ்டோரி மட்டும் தான் கம்ப்ளீட்டாக இப்போ பண்ணுறாங்கல்ல. அதை தேர்ட் பார்ட்டுக்கு வெயிட் பண்ணுறோம். அணி எப்படி பண்ணியிருக்காங்க? மியூசிக் நல்லா பிஜிஎம் பேக்ரவுண்ட் எல்லாம் வேறு லெவல். நல்லா இருக்கு. கமல் எப்படி பண்ணியிருக்காங்க? பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் குட். ஸ்க்ரீன் ப்ளே இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருந்திருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆல் ஓகே. சங்கர் படம் மாதிரி இருக்கும். ஆஸ் யூஷுவல் இட் இஸ் ஓகே. நல்லா இருந்துண்ணா. இப்படி கதற விட்டாங்களா? செம்மையாக இருந்தது. நாங்களாம் பாட்டுக்கெலாம் நல்லா டான்ஸ் ஆடணும். சூப்பராக தூங்கணும்ண்ணா. செகண்ட் ஆஃப் பிரம்மாண்டம் எப்படி இருந்துச்சு? நான் ரொம்ப ஓடினார்ண்ணா. நான் ½ hourல உட்காந்து ஃபுல்லாக ஓட்டார்ண்ணா. அதுலேயே 6 packs வச்சுட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பராக இருந்துச்சுண்ணா. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகு. 3 மணி நேரம் ஒன் டைம் வாட்சபிள் தான். கமல் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணார்ண்ணா. என்ன எதிர்பார்த்து வந்த படத்துக்கு? நான் சங்கர் அவர் பிரம்மாண்டமாக காமிச்சுப்பார். ஆனால் கடைசியில் எல்லாரையும் ஓட விட்டார்ண்ணா. பாட்டில் சொன்ன மாதிரி ஓட விட்டாரு. பாட்டெலாம் நல்லா தானே இருந்தது. ஆனால் படம் தானே கொஞ்சம். இந்தியன் 1 or 2 3 தானே எப்பவுமே நம்மளுக்கு. 3 ட்ரெய்லர் கொடுத்துக்கிறாங்க. படம் எப்படின்னு தெரியல. 10 வருஷம் பார்ப்போண்ணா. படம் ஒன்றுமே இல்லை. 3 மணி நேரம் ப்ரோ. பாதியில் வெளில வந்துட்டேன். 3 மணி நேரம் உட்கார முடியல என்னால். கதற விட்டாங்களா? ஃபுல்லாக கதற விட்டாங்க. தாத்தா வந்தாரு, அந்த சீனில் அப்படி இருக்குது. ஐயோ வேண்டாம் ப்ரோ. இந்தியன் 1 வீட்டில் உட்காந்து எத்தனை தடவை வேணால் போட்டு பாருங்கள். தயவு செஞ்சு படத்துக்குலாம் வராதிங்க. சங்கர் சார் படம். அது அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்தது. பட் ஆனால் ஒன்றுமே இல்லை. ரீசனுக்காக வெளியே வந்தீங்க? ஒன்றுமே இல்லை. ஃபுல்லாக அனிருத் மியூசிக் என்ன பண்ணியிருக்காருனே தெரியல. சரி ஒரு ட்ரெண்டேங்க மியூசிக் அந்த ஒரு பாட்டுக்காக தான் வந்தோம். பட் படத்தில் ஒன்றுமே இல்லை. இந்தியன் 1 கண்டினியூ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சும்மா அது இந்தியன் 1 அது வேறு. அது செம. அது ஒரு ஸ்டாண்டர்ட். அதுக்கப்புறம் அடுத்து 3 வேறு வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் தெரில ப்ரோ. அதுக்கு நான் அடுத்த ஜென்ரேஷன் வரும், அவங்க பார்த்து சொல்லுவாங்க. இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த படம் வருஷமே வர போகிறேன். வரமோ பார்த்துக்கலாம் விடுங்க. நான் வந்து ஏதோ கரப்ஷன் பற்றி இருக்கு. வந்து வீட்டில் எல்லாம் கொள்கிற மாதிரியே இருந்தது. அதான் ஒரு மாதிரி இருந்தது. இந்தியன் 1 அளவுக்கு இருக்கா? இருக்கு.
ராஜா சார் படம் இருக்கு நல்லா இருக்கு. கமல் சார் எப்படி ஆக்டிங் நல்லா பண்ணிருக்காரு. ஆனால் சித்தார்த் தான் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதான் மியூசிக்கில் எப்படி இருக்கு? மியூசிக்லாம் ஓகே ப்ரோ. எல்லா மியூசிக்கும் அந்த இந்தியன் ஒன்ல எல்லா பாட்டும் ஹிட் ஆயிடுச்சுல, அதே மாதிரி தான் இருக்குது எல்லா பாட்டும் ஹிட். படம் நார்மலாக பரவாயில்ல ப்ரோ. என்ன எதிர்பார்த்து வந்தீங்க படம்? நான் சங்கர் படம் எதிர்பார்த்து வந்தேன், ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. இந்தியன் அளவுக்கு கண்டிப்பாக இல்லை. நார்மலாக ஒரு டேரக்டர் எடுத்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். ஸ்டோரி நார்மலாக தான் போச்சு, அந்தளவு இது இல்லை. ஒன்னளவுக்குலாம் சுத்தமாக இல்லை. அதில் ஒரு 20% தான் படமே. கமல் சார் எப்படி பண்ணியிருக்காரு? கமல் சார் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. மற்றபடி சங்கர் கதை தான் அந்தளவுக்கு இது இல்லை. இந்தியன் 3 நல்லா இருக்கும்னு பார்க்குறேன். மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. அந்த தாய்மண்ணி நானே அந்த இதெல்லாம் நல்லா இருந்துச்சு.